அரசு விடுதியில் பாதுகாப்பு குறைபாடு என்ற அறிக்கை தற்போது வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது, பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிட்லப்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அரசு விடுதியில் பாதுகாப்பு குறைபாடு என அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் கந்தன் வழங்கலாம், கேட்கலாம். கந்தன், மேலும் விவரம். வணக்கம். தாம்பரம் அருகே உள்ள அந்த சிட்லப்பாக்கம் பகுதியில் அரசு விடுதியில் தங்கியிருந்த அந்த சிறுமிக்கு அங்கு பணியில் இருந்த காவலரை பாலியல் அத்துமீறல் நடைபெற்றது. ஏற்கனவே அவர் நேற்று தினமே அவரை கைது செய்து தற்போது சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில்தான் தற்போது இந்த விடுதியில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக காவல்துறை சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டதாக தகவல் வெளியாகியது. குறிப்பாக அந்த விடுதியின் நுழைவாயிலில் 2 சிசிடிவி கேமராக்கள் மட்டும்தான் செயல்படுகிறது. மற்ற அனைத்தும் செயல்படவில்லை என தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சம்பவம் நடைபெற்ற அன்று மேத்யூ 12 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு பணியில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் பெண் விடுதி காப்பாளர் மட்டும் விடுப்பில் சென்றுள்ளார். கண்காணிப்பெல்லாம் அந்த நேரத்தில் இல்லை என கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடுதியை சுற்றி 10 அடிக்கு மேல் உயரம் காம்பவுண்ட் சுவர் உள்ளது. அது சுற்றி உள்ள அந்த காம்பவுண்ட் சுவர் மேல் உள்ள வேலிகளும் உடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அந்த பெண்கள் தங்கும் விடுதியில் 2வது நுழைவாயிலில் கான்கிரீட் அமைக்கப்பட்டுள்ள அன்றைய தினம் முழுவதும் அந்த முக்கியமான அந்த கேட் திறக்கப்பட்டு இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது போன்று பல்வேறு குறைபாடுகளை கண்டறிந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.